தெரிந்த விவரம் தான் என் மூலதனம். நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஓகே, வெல்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்டர் ஈவென்ட் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து செகண்ட் ப்ரோக்ராம். ஃபைண்ட் ஆர்டர் ஈவென்ட். இது எப்படி ஃபைண்ட் பண்ண போறோம்னா, மாடுலஸ் ஆப்ரேட்டர் இல்லாமல் நிறைய பேர் மாடுலஸ் ஆப்ரேட்டர் வச்சு தான் ஃபைண்ட் பண்ணுவாங்க. இப்போ இன்ட்ரடியூஸில் என்ன கேட்பாங்கன்னா, மேக்ஸிமம் இது ரொம்ப ஈஸி ப்ரோக்ராம்ன்றதுனால வித்தவுட் மாடுலஸ் ஆப்ரேட்டர் கேட்பாங்க. வித்தவுட் மாடுலஸ் ஆப்ரேட்டர் வந்து நீங்கள் எப்படி பண்ணலான்னா, எல்லா லாங்குவேஜஸ்லையும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து எல்லாமே பைனரி வேல்யூஸில் தான் ஸ்டோர் ஆகும். இப்போ வந்து ஆட் நம்பர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, எண்டிங் வந்து வித் 1ன்னு இருக்கும். ஈவன் நம்பர்ஸ்லாம் எண்டிங் வந்து வித் 0ன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு ஆட் இல்லைனா ஈவன்னா என்னென்னா, எனி நம்பர் விச் இஸ் டிவிசபிள் பை 2, அதாவது அதோட ரிமைண்டர் வந்து 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து ஈவன். அப்படி வந்து 0வா இல்லை அப்படின்னா அது வந்து ஆட். இப்போ வந்து 10 டிவைடட் பை 2னா 10, இங்கே வந்து 0 இருக்கா, இது வந்து ரிமைண்டர். இதுதான் வந்து செக் பண்ணோம், இது வந்து ஒரு நம்பர் வந்து ஆடா ஈவனா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம பைனரி வேல்யூஸாக எடுத்தோம்னா, இப்போ வந்து 2ஓட பைனரி வேல்யூ அப்படின்னு எடுத்தோம்னா அது வந்து 1 0. 10ஓட பைனரி வேல்யூஸ் எடுத்தோம்னா அது வந்து 1 0 1 0. ஒரு 5ஓட பைனரி வேல்யூ நீங்கள் எடுத்தீங்கன்னா 5ஓட பைனரி வேல்யூ வந்து 1 0 1. அப்போ வந்து இந்த 1 0 1ன்றது வந்து 1ல் தான் எண்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஆட். பட் இந்த 10ஓட பைனரி வேல்யூஸ் வந்து 1 0 1 0 எண்டிங் வித் 0. ஸோ இது வந்து ஈவன். அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து இந்த பைனரி வேல்யூஸை வச்சு ஈஸியாக மாடுலஸ் ஆப்ரேட்டர் இல்லாமல் கண்டுபிடிச்சிடலாம் ஆடா ஈவனாக சொல்லிட்டு. இப்போ வந்து ப்ரோக்ராமாக இது எப்படி எழுதுவோம்னா, நம்ம வந்து கண்டிஷனில் யூசர் கொடுக்குற நம்பரும் அது கூட இது வந்து பைனரி ஆப்ரேட்டர், இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். 1 அப்படின்ற நம்பரும் 1ஆ இருந்துச்சுன்னா இந்த பிளாக்குள்ளே வந்து இது வந்து ஆடுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணோம். இல்லைனா நார்மலாக ஈவன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணோம். அவ்வளோதான் கைஸ், சிம்பிளாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு 3 மெத்தடில் எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். மேக்ஸிமம் இந்த 2 மெத்தடில் போடுங்க. நார்மல் மாடுலஸ் 2ல் போடாதீங்க. அப்படி இல்லைன்னா செகண்ட் மெத்தட் வந்து காம்ப்ரிஹென்ஷனில் போடுங்க. காம்ப்ரிஹென்ஷன்னா அது வந்து 1 லைன் கோடு. இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ், நம்பர் ப்ரோக்ராம்ஸ் மேக்ஸிமம் 1 லைனில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1 லைனில் போடுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பிரஷன், செகண்ட் வந்து கண்டிஷன், தேர்ட் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். இவ்வளோ தான் எக்ஸ்பிரஷன். இது வந்து பைத்தானோட ஒரு இன்பில்ட் மெத்தட் மாதிரி. காம்ப்ரிஹென்ஷன் கோடை வந்து ரெடியூஸ் பண்ணி எவ்வளோ பெரிய கோடாக இருந்தாலும் நம்ம வந்து லைக் ஒன் லைன்ஸில் எழுதிடலாம். அது வந்து ஒரு மிகப்பெரிய பெனிஃபிஷியல் பைத்தானோடது. சரி, ஓகே கைஸ், இது ப்ரோக்ராமாக பார்க்கலாமா எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம், செகண்ட் ப்ரோக்ராம் அப்படியே போடலாம். இந்த ஆர்டர் ஈவென்ட் கைஸ் என்ன பண்ணுறோன்னா, யூசர்கிட்ட வந்து இன்புட் வாங்குறோம். ஓகேவா, யூசர்கிட்ட வந்து இன்புட் வாங்கிட்டு நம்ம வந்து இங்கே செக் பண்ணலாம். இஃப் n and 1 அப்படின்னா எனக்கு வந்து print odd, else print even. இவ்வளோதாங்க இந்த ப்ரோக்ராமே. இப்போ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா, ஒரு வேல்யூஸ் ரன் பண்ணி. டென்னா வந்து ஈவன், 11னா வந்து ஆட். அவ்வளோதான். இப்போ வந்து பைனரி வேல்யூஸ் நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னா, பைத்தான் வந்து பைனரி வேல்யூஸ் பார்க்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, பிரிண்ட். இந்த பின்னுன்ற ஃபங்க்ஷன் தான் பைனரி வேல்யூஸ் பார்க்குறது. இப்போ வந்து நீங்கள் எதில் பாஸ் பண்ணாலும், இப்போ தான் நான் 10 பாஸ் பண்ணுறேன். 10 வந்து ஈவன் வேல்யூ. நம்ம சொன்னோம் 10ஓட நம்பர் வந்து 1010 நினைக்கிறேன். ஓகே, 1010. நீங்கள் எண்டிங் பார்த்தீங்கன்னா 0ல் எண்ட் ஆகும். அடுத்து அப்படியே அடுத்து வர அந்த ஃபாலோட் பை 4 கேரக்டர்ஸ் பண்ணால் 12 13
கைஸ் நானுமே மேக்ஸில் வந்து வீக் தான். வீக்குன்றதை விட நான் வந்து படித்தா படிப்பேன், பட் நான் படிக்கலை. அது ஓகே, என்னோட தப்பு தான். பட் ஓகே, நம்மளோட ஹார்டில் ஃபோக்கஸ் பண்ணுறது, நம்மளோட வீக்கில் ஃபோக்கஸ் பண்ணுறது தானே லைக் யூ கம் பெஸ்ட். நம்மளோட ஸ்ட்ராங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறத விட நம்மளோட வீக்கில் ஃபோக்கஸ் பண்ணால் தான் நம்ம பெஸ்ட்டாக சொல். வந்து ஒரு மேக்ஸ் வராத ஒரு அவுட் ஆஃப் ஐடி கம்ப்ளீட்லி ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து எப்படி ஒரு வெப் டெவலப்பர் ஆகிறான்றதை வந்து உங்களுக்கு தெரியணும். நானும் மேக்ஸ் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அப்படி வேறு பேக்ரவுண்ட்லேருந்து ஐடி ஃபீல்டில் சம்மந்தமே இல்லாமல் ஐடியில் போகணுன்னு நினைக்கிறவங்க வந்து மேக்ஸ் ஓகே கற்றுக்கணுன்னா சொல்லுங்கள், நான் அதுக்கும் வீடியோ போடுறேன். ஏன்னா நானும் படிச்சுட்ருக்கேன். ஹவு டு பிளேஸ் வித்தவுட் ஐடி ஃபீல்டு அண்ட் ஹவு டு கம்ப்ளீட் த கோர்ஸ் வித்தவுட் மேக்ஸ் சொல்லிட்டு நானும் நிறைய இந்த மேக்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்னா ஒரு 5 இது இருக்குது. அல்காரிதம்ஸ், லாக்ரிதம்ஸ் படிக்கணும், ப்ராபபிலிட்டி, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு 5 டாபிக்ஸ் இருக்குது. அந்த 5 டாபிக்ஸ் நான் கவர் பண்ணேன். அந்த 5 டாபிக்ஸ் வந்து சொல்லித்தரனா சொல்லுங்கள். மேக்ஸ் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லிட்டு அது ஒரு கோர்ஸாக நான் போடுறேன். தமிழில் அது ஒன்றும் யாரும் போடலை. நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து போடுறேன். நான் ஸ்க்ராட்ச்லேருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண அதுக்கு. பட் இன்னும் படிச்சுட்ருக்கேன், டைம் இல்லை. பட் நான் ஃபுல்லாக முடிச்சதும் உங்களுக்கு போடுறேன். இது வந்து பைனரி வேல்யூஸ். நீங்கள் இப்போ பிரிண்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள், ஈவனோட பைனரி வேல்யூ வந்து 0 எண்ட் ஆகும், ஆடோட பைனரி வேல்யூ வந்து 1 எண்ட் ஆகும். அடுத்து வந்து நான் சொன்னல காம்ப்ரிஹென்ஷன், அது வந்து 1 லைனில் எழுதலாம். இப்போ வந்து பிரிண்ட், ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பிரஷன், ரெண்டாவது வந்து கண்டிஷன். இப்போ வந்து 10 மாடுலஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0 எல்ஸ் ஆட். வந்து ரன் பண்ணிங்கன்னா ஈவன்னு சொல்லிட்டு வரும். அவ்வளோதான் கைஸ். இது வந்து 1 லைனில் போடுறதுக்கு. காம்ப்ரிஹென்ஷன். இன்னொரு மெத்தட் இருக்குது கைஸ். அது வந்து நம்ம நார்மல் மெத்தட் எப்பவும் போடுறது தான். சேம் இதே தான், பட் மாடுலஸ் ஆப்ரேட்டர் வச்சு நம்ம போடுவோம். நீங்கள் என்ன பண்ணுவோன்னா மாடுலஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இது வந்து 2ஆல் டிவிசிபிள் ஆகுறது. இது வந்து நார்மலாக மாடுலஸ் வச்சு எல்லோரும் போடுவாங்க. ஒரு ப்ரோக்ராமே தெரியலன்றவங்க கவலைப்படாதீங்க. நான் ஒரு ஜனவரி மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் க்ளவுடில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். AWS அமேசான் வெப் சர்வீஸ் படிச்சுட்ருக்கேன் க்ளவுடுக்கு. ஸோ டைம் இல்லை. நான் வந்து ஃபுல்லாக அதை முடிச்சுட்டு நான் ஜான்லேருந்து லைக் HTMLக்கு முன்னாடி நெட்வொர்க்கிங் லைட்டாக எப்படி வந்து நெட்வொர்க்ஸ்லாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு போட்டுட்டு நான் HTMLலேருந்து போடலாம். ஃபாலோட் பை HTML, CSS, SQL, பைத்தான், JavaScript, Django அந்த மாதிரி போடலான்னு இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். எல்லாமே தமிழில் பார்க்கலாம். என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. தமிழ் இங்கிலீஷில் எல்லாம் பண்ணுறாங்க. இங்கிலீஷில் நிறைய பேர், நான் மேக்ஸிமம் கற்றுக்கிட்டது யூடியூபர்ஸ்கிட்ட இருந்து. இங்கிலீஷில் நிறைய பேர் பண்ணுறாங்க, பட் தமிழில் நம்ம பண்ணுறோம் கைஸ் பக்காவா. தமிழ்லையும் நிறைய பேர் பண்ணுறாங்க, நான் நிறைய பேர்கிட்ட கற்றுட்ருக்கேன். பட் நம்ம ஒரு ஐடி ஃபீல்ட்லேருந்து வராதவங்க, பட் ஃப்ரம் நோவேர் டு சம்வேர் இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம பண்ணி நம்ம போடுறோம். அவ்வளோதான் கைஸ். இது வந்து லாஸ்ட் நார்மல் வேஸில் போடுறது. 12 ஈவன், 11 ஆட். அதான் n மாடுலஸ் 2னா எனிதிங். இப்போ வந்து யூசர் 5 கொடுத்தாருன்னா 5 மாடுலஸ் 2 வந்து ரிமைண்டர் 0 வரும். ஸோ ஈவன். இப்போ வந்து 11 மாடுலஸ் 2னா 11 மாடுலஸ் 2 ரிமைண்டர் வந்து 1 வரும். அதனால ஸோ அது வந்து ஆட். அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்க்குறேன். கமிங் வித் நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். பை.